சார் வணக்கம். வணக்கம் நிர்மல். சார், இப்போ சட்டசபை தேர்தலில் 3ஆம் கட்டமாக நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய வெற்றி நிலவரம் என்ன, மக்களின் மன ஓட்டம் என்ன, வேட்பாளர்கள் தன்மை, அதை பற்றின இப்போ விவாதத்துக்கு இருக்கிறோம். முதல்ல நம்ம உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஆரம்பிப்போம் சார். ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி அந்த தொகுதியை எப்படின்னு பார்த்துக்கலாம். கள்ளக்குறிச்சி 2019 தான் விழுப்புரத்துலேருந்து தனியாக பிரித்தாங்க. ஏன்னா விழுப்புரம் தொகுதி ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும். எங்கேருந்து ஆரம்பிங்கன்னா மேல்மருவத்தூரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஸ்டார்ட் ஆகி சின்ன சேலம் மாத்தூர் பக்கம் வரைக்கும் போகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு 200 கிலோமீட்டர் லெங்க்த் இருக்கும் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம். சரி, அங்கேருந்து வர முடியாததுக்கு நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் விழுப்புரத்தையும் தனித்தனியாக பிரித்தாங்க. ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் விழுப்புரத்துக்கும் இப்போ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ 2 மாவட்டங்களும் இந்த கலாச்சாரம், மக்கள், சமூகம் எல்லாமே ஒரே மாதிரி தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சமூக மக்கள் வாழ்கிறாங்க. குறிப்பாக பட்டியலின மக்கள், அதே போல் வன்னிய சமூக மக்கள், அதே போல் உடையார் சமூகத்தினர், நாயுடு, அதே போல் முதலியார், பிள்ளை, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினரும் இருக்காங்க. அதே போல் சில இடங்களில் கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தினரும் இருக்காங்க. ஸோ அப்படி எப்படி சொல்கிறது, வட தமிழகம் வந்தால் யார் ஆட்சி கட்டளையில் அமரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உறுதியாக சொல்லலாம். இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்துலேயும் திமுக வென்றாங்க. அதை தாண்டி வட தமிழகத்தில் பெரிய அளவில் வென்றாங்க. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா 4 தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது. அந்த 4ல் 3 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றார்கள், கள்ளக்குறிச்சியை தவிர. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு உளுந்தூர்பேட்டை தொகுதி எடுத்துட்டிங்கன்னா, உளுந்தூர்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 4 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 2 முறை யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா, ஏடிஎம்கே சார்பாக குமரகுரு அவர்கள் தான் 2011, 2016 இந்த 2 தேர்தலையும் ஏடிஎம்கே சார்பாக குமரகுரு அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் உளுந்தூர்பேட்டையில் மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் கிட்ட இருக்காங்க. எஸ்ஐஆருக்கு அப்புறம் 3 லட்சம் பேர் மொத்த வாக்காளர்கள். அதில் ஆண், பெண் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஈக்குவலாக இருக்காங்க. 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே யார் யார் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, வசந்தவேல் அவர்கள் திமுக சார்பாக கண்டெஸ்ட் பண்ணுறாரு. குமரகுரு அதிமுக சார்பாக, லோகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சார்பாக ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. சுதாகர் என்பவர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிடுறாங்க. இப்படி 4 பேர் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. இந்த 4 பேரில் யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரகுரு அவர்களுக்கு இருக்குது. ஏற்கனவே உளுந்தூர்பேட்டையில் சிட்டிங் எம்எல்ஏ மணிகண்ணன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. என்ன காரணம் சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஏன் சீட்டு தராமல் மறுக்கிறாங்க அப்படி சொல்லி அது எப்படி வெளில காட்டப்படுதுன்னா, தலைமையோடு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் சீட்டு வாங்கியிருக்காங்க, ஏன் இப்போ மணிகண்ணுக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. அப்படி எழும்போது தொகுதியில் இருக்கிற மக்களே என்ன நினச்சிப்பாங்கன்னா, இப்போ மணிகண்ணன் அவர்களுக்கு சீட்டு வழங்கலை, திமுக தலைமை கொடுக்கல, அது எப்படி இருக்குது, அப்போ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எடுத்து. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 வாக்குகள் டிஃப்ரென்ஸில் தான் குமரகுரு அவர்கள் 2021 தோல்வியை தழுவினார். ஸோ இந்த முறை அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வேக்கள் சொல்லுது. நானும் அந்த பகுதியை சேர்ந்தவன், அதனால் சொல்கிறேன், இந்த முறை உளுந்தூர்பேட்டையில் குமரகுரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 20,000 வாக்குகள் அதிகமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை அவர் தோல்வியை தழுவதுக்கான காரணம் என்னென்னா, அப்போ இருந்த ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ மிகப்பெரிய அளவில் அதிமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அது இருந்துமே 5000 வாக்குகள் வித்தியாசம் தோல்வியை தழுவினாங்க. அது மாதிரி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த தொகுதியில் அதிக பேர் இருக்காங்க. அதே போல் வன்னியர் சமூகம் மற்றும் பட்டியலினர் சமூகம் இவங்க 2 பேருமே மெஜாரிட்டி. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான தொகுதியெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சென்சிட்டிவான தொகுதி. நீங்கள் ஒரு வன்னியர் வேட்பாளர் போட்டோன்னா ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து யாரும் போட மாட்டாங்க. ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கவங்களுக்கு பொது தொகுதி தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டே நிப்பாட்ட வச்சாலும் வன்னியர்கள் யாரும் போட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிகழுது. இப்போ குமரகுரு அவர்கள் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர், எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடியவர், யார் வேணால் அவரை போய் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எளிதாக பழகக்கூடியவர் குமரகுரு அவர்களுக்கு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. சுதாகர் அவர்கள் அவரும் போட்டியிடுறாரு. அவர் பல்வேறு கிராமங்களுக்கு போயிட்டு வராரு. உளுந்தூர்பேட்டையிலையும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, பெருமளவில் இருக்காங்க. பட் வாக்கு எப்படி வாங்க போகிறார் அப்படின்னு தெரில. ஜிஆர் வசந்தவேல் அவர்கள் திருநாவலூர் ஒன்றிய செயலாளர்னு நினைக்கிறேன், அவர் போட்டிடுறாரு. அவருக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பெருசாக, ஏன்னா அவர் அந்த எண்டில் இருக்கார். ஸோ இங்கே இந்த பக்கத்தில் அவங்களுக்கு எலவசனர் கோட்டை அந்த பக்கத்தில் பெருசாக
அவருக்கு வந்து மக்களோட பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை தாண்டி வந்து அவர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். ஏற்கனவே நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர் சமூகத்துக்கு ஒரு 30,000 வாக்குகள் கிட்ட அவங்க தனியாக வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் என்ன ப்ரொபகண்டா பண்ணுறாருன்னா, ஸோ உந்தூர்பேட்டையில் இந்த முறை வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அங்கே பிஎம்கே அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அங்கே வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குமரகுருக்கு தான் ஓரளவும் சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப சாத்தியமாக அவருக்கு தான் அமையுது. அடுத்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பற்றி. கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து தனி தொகுதி. எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னா, கள்ளக்குறிச்சியில் வந்து டிஎம்கே டைரக்டாக கொஞ்சம் டஃப்பாக போகும் அப்படின்னா அதிமுக தான் வின் பண்ணுவோம். ஏன்னா நிறைய அலிகேஷன் இருக்குது திமுக கவர்மெண்ட், அந்த கள்ளச்சாராயம் மரணம் இருக்குது. என்ன தான் இவங்க 10 லட்சம் கொடுத்தாலும் போன உயரை திரும்ப கொண்டு வர முடியுமா? நேரம் 10 லட்சம் லைக் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அந்த என்ன அப்படி 10 லட்சம்னா என்ன வரும், லைக் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, வேறு யாராவது வீடு கட்டியிருக்கலாம், படிக்க வச்சுருக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒரு நபராக அவங்க தந்தையோ இல்லை அண்ணனோ யாராவது இருந்தால் அது வேறு இல்லை. ஸோ அந்த மக்கள் கருணாபுரம் மக்கள் வந்து புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து 2,78,762 வாக்குகள் இருக்குது. அதை எப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்குனாங்களோ அப்போவே வந்து அங்கே இருக்கிற அதிமுககாரர்களும் திமுககாரர்களும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து எப்படி இருந்தாலும் மீண்டும் இரட்டை இலை தான் வந்து வெற்றி பெறப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பிரபு அவர்கள் இருந்தார், அதன் பிறகு செந்தில் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். இப்போ 3வது முறையாக அதிமுக சார்பாக ராஜீவ்காந்தி என்பவருக்கு கொடுக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் சார்பாக திருமாவளவன் அவருடைய சகோதரி மகள் மாலதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சியில் வந்து நாகம்மாள் நாம் தமிழர் சார்பாக வந்து போட்டிடுறாங்க. அதே போல் அருள் விக்னேஷ் என்பவர் வந்து டிவிகே சார்பாக வந்து போட்டிடுறாங்க. ஸோ இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அங்கே கருணாபுரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒருவர். அவர் வந்து அங்கே தான் பொண்ணு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய கருணாபுரன்றது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட அதிக வாக்குகள் கொண்ட வந்து ஒரு ஏரியா. ஸோ அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதே போல் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ரிஷிவந்தத்தில் வந்து வசந்த் கார்த்திகேயன் இருக்கார், சங்கராபுரத்தில் உதயசூரியன் இருக்கார். ஆனால் கள்ளக்குறிச்சியில் யார் ஃபேஸு டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ அது வந்து திமுகவுக்கு வந்து பெரிய மைனஸ். இப்போ அதிமுகன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம். முன்னாள் எம்பி வந்து காமராஜர் இருக்கார், அதே போல் பிரபு அவர்கள் இருக்கார், பிரபு அவர்களோட தந்தை இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இங்கே ஞானவேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அதிமுக சார்பாக, அவரும் வந்து அங்கே அதிமுக சார்பாக ஒரு முகம். ஸோ அதே போல் திமுகவுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதும் இல்லை பேர். ஸோ அதனால் வந்து மாலதி அவர்களுக்கு வந்து அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அந்த பானைன்னு சொல்லிட்டு அந்த சின்னம் வரும்போதே வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்களாம், ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எளிதில் வெற்றி பெறப்படாது சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருள் விக்னேஷ் வந்து யாரோட ஓட்டை வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அருள் விக்னேஷ் அவர்களுக்கு வந்து கருணாபுரத்துலேருந்து ஓட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் வந்து 100 பேர் இருக்காங்களா, அதில் 45லேருந்து 50 பேர்கிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது வாக்குகள் வந்து ஈஸியாக ராஜீவ்காந்தி அவர்களுக்கு போகும். அதை தாண்டி இரட்டை இலை ஓட்டு இருக்குது. அதே போல் அங்கே இரட்டை இலையில் நிறைய பேர் மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராஜீவ்காந்தி வந்து இப்போ உறுதியாக சொல்லிடலாம் அங்கே வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு. சரி, சங்கராபுரம் தொகுதி சங்கராபுரம் தொகுதியாக நான் போயிட்டு வந்தேன்ல, சங்கராபுரம் தொகுதி வந்து கொஞ்சம் முக்கியமான தொகுதி. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக மாறி வந்து உதயசூரியன் என்பவர் திமுக சார்ந்தவர். அவர் தான் வந்து அந்த பகுதிக்கு மாவட்ட செயலராக வர வேண்டியது. பல்வேறு காரணங்களால் அவரால் வர முடியல. அந்த மாவட்டத்தில் வந்து இருக்கிற முக்கிய விஷயம் என்னென்னா, சங்கராபுரம் அந்த தொகுதியில் சங்கராபுரம் தொகுதி வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம்னாவே ஒரு காலகட்டத்தில் பின்தங்கிய ஒரு மாவட்டமாக தான் பார்ப்பாங்க. ஸோ சங்கராபுரம் வந்து அந்த கள்ளக்குடியில் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிவிகே கூடயே பார்க்கல, என்டிகே கூடயும் பார்க்கல. போனால் வந்து நிறைய பேர் வந்து ஒன்று வந்து திமுக சொல்கிறாங்க, அதே போல் அதிமுக அதிக அளவில் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சின்ன சேலம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க அதிமுககாரர்கள். கல்வராயன் மலையில் வந்து அந்த காலத்திலேருந்தே அந்த சாலையெல்லாம் போட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து மலைப்பாதை வழியாக தான் வந்து நடந்து போகணுமா. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கல்வராயன் மலையில் இருக்கிற வாக்குகள், சின்ன சேலத்தில் இருக்கிற வாக்குகள்லாம் வந்து முழுக்க இந்த முறை இதே போல் சங்கராபுரத்தில் இருக்கிற நிறைய வாக்குகள். ஏன்னா சங்கராபுரத்தில் வந்து டிவிகே வந்து ஏற்கனவே டிஎம்கேக்கு போச்சு இல்லை ஓட்டு, அதெல்லாம் வந்து உடைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த முறை சங்கராபுரத்தில் யார் போட்டியிட போகிறாங்கன்னா, திமுக சார்பாக உதயசூரியன் அவர்கள், அதிமுக சார்பாக ராகேஷ் அவர்கள், நாம் தமிழர் சார்பாக ரமேஷ் அவர்கள்,
டிவிகே சார்பாக ஜெகதீசன் அவர்கள். ஜெகதீசன் யார் அப்படி அவர்கள் பார்த்தோன்னா, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். அவர் வந்து நாம் தமிழில் இருந்தார். அதன் பிறகு வந்து தமிழக வாழ்வுரிமைக்கு போனார். அதன் பிறகு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஜெகதீசன் போட்டிடுறாரு. இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் போட்டிட்டார் ஜெகதீசன் அவர்கள். இப்பொழுது சக்கராபுரத்தில் போட்டிடுறாரு. ஸோ அவர் வந்து பெருசாக வந்து தொகுதிக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா டிவிகே நிர்வாகிகளையும் வந்து ஆளும் கட்சியினர் வந்து எப்படி சொல்கிறது, ஒருவேளை அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நான் கேட்ட எல்லாமே அதை சொன்னாங்க. ஏன்னா அங்கே வந்து கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர் பட்டியலின மக்களோட வாக்குகள் அதிக அளவில் இருக்குது. ஒருவேளை டிவிகே வேட்பாளர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தால் அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை மிக பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதனாலே வந்து அந்த 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 4 தொகுதிகளிலும் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை வந்து மட்டுப்படுத்த முடியுமோ, இல்லை பிரச்சாரத்துக்கு வராமல் தடுக்க முடியுமோ, அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெகதீசன் அவர்களும் அங்கே வரதில்லை. நாம் தமிழருக்கு வந்து தமிழ் தேசியம் பேசி அவங்க வந்து தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. இந்த தேர்தல் அவங்களுக்கு வந்து முக்கியமான தேர்தல், ரொம்ப முக்கியமான தேர்தல். ஸோ ரமேஷ் அவர்களும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தேர்தலில் வந்து, ஏன்னா நான் பேசின வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 25 வருஷம் ஆகுது, சரியான வந்து பஸ் வசதி இல்லை, அதே போல் சங்கராபுரத்தில் இருக்குன்னு அந்த தாலுக்காவுக்கு வந்து ஒரு ஒரு கல்லூரி இல்லை, பொதுவாக வந்து பெண்கள் கல்லூரி இருக்கணும், எங்கள் பொண்ணுங்களாம் வெளியூர் போய் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் தண்ணீர் பற்றாக்குறை அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கோமிகார்னு ஒரு ஆறு இருக்குது கல்லூராயன் மலை கீழே. அங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வரும். அது வந்து 6-7 வருஷம் ஆச்சு, இப்போ தண்ணி வரதே இல்லை. அதனால் குடிநீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே போல் எப்படி சொல்கிறது, அடிப்படை வசதிகள், இந்த மாதிரி ட்ரைனேஜ் தண்ணி போகிறது, மழை பெஞ்சால் தண்ணி போகிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய மிஸ் ஆகுது அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தொகுதி மக்கள் சொன்னாங்க. அதே போல் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்குது. ஸோ சங்கராபுரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு யார் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா ராகேஷ் அவர்களுக்கு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ விஜய் அவர்கள் வராங்க, இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த வேட்பாளர் வராங்க, அதை தாண்டி எல்லாம் விசிலுக்கு போடுவாங்க. இப்போ யார் போடுவாங்கன்னா கிறிஸ்தவர்கள். இப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ விஜயை வந்து அப்படி பார்க்குறாங்க. ஸோ எல்லா ஒரு கிறிஸ்தவரும் அப்படி பார்க்குறாங்க. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு விஜய் வந்தார்ல, எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கல்ல, அங்கே இருக்கவங்க வந்து 35% 40%, கன்னியாகுமரிலாம் போனால் 50% கிட்ட வந்து கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல வந்து ராகேஷ் அவர்கள் வந்து முன்னிலை வைக்கிறாரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, கல்வராயன் மலையில் இருக்கிற அந்த வாக்குகள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து யார் வெற்றி பெறுவார்னே தீர்மானிக்கும். அந்த மக்களுக்கு உதயசூரியன் அவர்கள் 2021 வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பட்டா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது பாசிபிளாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உதயசூரியன் அவர்கள் வந்து அதை நிறைவேற்றவே இல்லை. ஸோ அந்த கோபம் வந்து அந்த மக்களுக்கு இருக்குது. நான் வந்து என் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் அந்த மக்களுக்கு இருக்குது. அதனால் இந்த முறை வந்து அந்த பகுதி மக்கள், அந்த மலையில் இருக்கிற மக்கள் வந்து ராகேஷ் அவர்களுக்கு வாக்களிக்க மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அது அவரும் வந்து அதை உறுதி செய்கிறார். நான் மலைக்கு போனேன் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் வந்து அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. என்னென்னா, இப்போ உதயசூரியன் இருக்காருன்னா அவர் வந்து யாரையுமே வளர விட மாட்டார், கட்சிக்காரங்களாம் செலவு பண்ண சொல்கிறாரு. அப்படி செலவு பண்ணிவிட்டு லைக் ஒரு பதவியோ இல்லை அவங்க சம்பாதிக்கிறதுக்கோ எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். திமுக காரங்களே சங்கராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் ரிஷிவந்தியம் தொகுதி வர இப்போ ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர்கள் வந்து 2,70,000 பேர் இருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே சரிசமமாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே யாருன்னா வசனம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் வந்து வசனம் கார்த்திகேயன் தான் இருந்திருக்காங்க போல் எம்எல்ஏவை. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் 2011 இருந்தார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நிறைய பேரை விசாரித்தேன், அதை கரெக்டாக சொல்கிறேன் என்னென்னு. திமுக சார்பாக வசந்தம் கார்த்திகேயன், அதிமுக கூட்டணி கட்சியான பிஎம்கே செழியன் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. ராதிகா அவர்கள் வந்து நாம் தமிழர் சார்பாக போட்டிடுறாங்க. அசோக்குமார் அவர்கள் டிவிகே சார்பாக போட்டிடுறாங்க. வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது ரிஷிவந்தியம் தொகுதியில். அந்த தொகுதியை தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஒருவேளை அவர் வந்து ஜெயிச்சு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆனால்
அமைச்சர் பதவி வந்து தனக்கு வரும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி மாவட்ட அமைச்சர் பதவி தனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதே போல் அங்கே சங்கராபுரம் தொகுதியில் இருக்கிற உதயசூரியன் அவர்கள், அவர் பழைய ஆள் உதயசூரியன் அவர்கள், அவருக்கும் வசனம் கார்த்திகேயனுக்கும் வந்து ஒரு பனிப்போர் நிகழ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பனிப்போகிறது எப்படின்னா, எப்படி இருந்தாலும் சங்கராபுரத்தில் வந்து உதயசூரியன் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேலை செய்கிறாங்க. உதயசூரியன் வந்து அங்கே வேலை செய்கிறாரு ரிஷிவந்தத்தில், இவர் வசனம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து சங்கராபுரத்தை வேலை செய்யறதா சொல்கிறாங்க. அதே போல் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வசனம் கார்த்திகேயன் வந்து தன்னுடைய சொந்த சமுதாயத்துக்கு தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற வன்னிய மக்களுக்கும் பண்ணுறதில்ல, அதே போல் அங்கே இருக்கிற பட்டியலின மக்களுக்கும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டு எனக்கு யார் சொன்னான்னா, நான் இன்டர்வியூலாம் எடுக்க போனேன். அப்போ வந்து ஒரு மீடியாவில் வேலை செய்கிற பையன், அவனை கேட்டேன், நான் டிஎம்கேல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படி சொல்லும்போது எப்படி வசனம் கார்த்திகேயன் இந்த முறை வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ரிஷிவந்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமூகத்தினர், அதே போல் பட்டியலின மக்கள், இவங்க 2 பேரும் மெஜாரிட்டி. அதை தாண்டி வந்து பல்வேறு சமூகங்கள் அங்கே இருக்குது. உடையார் இருக்காங்க, அதே போல் தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயுடு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அதே போல் சில இடங்களில் வந்து பிள்ளை, செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சைஸில் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் யார் டிசைட் பண்ண போடுவோன்னா வன்னியர் மற்றும் பட்டியலின சமூக மக்கள் தான். ஸோ அந்த மக்களுக்கு வந்து பெருசாக பண்ணால தன்னுடைய சமூகத்தை வந்து வளர்க்குறாரு. அதனால் வந்து 2 சமூகமே மிகப்பெரிய அளவில் கோபமாக இருக்கிறாங்க. அடுத்த முறை நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது செழியன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்குறாரு. டஃப்னா எந்த அளவு மாதிரினா பணத்தாலையும் கொடுக்குறாரு. அதே போல் அந்த இடத்த வந்து அதிமுகவோட ஓட் பேங்க் இருக்குது. அதே போல் பாமக வன்னிய சமூகத்தினா அவருக்கு வாக்களிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி விஜய் அவர்களும் வந்து அந்த தொகுதி ரிஷிவன் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஓரளவு இருக்கக்கூடிய ஒரு 5% கிட்ட இருப்பாங்க, 5, 6, 7% கிட்ட இருப்பாங்க. ஸோ டிவிக்கு வந்து அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நிலை நினச்சா வந்து பிஎம்கே சார்பாக செழியன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து வசந்த் கார்த்திகேயன் வெற்றி பெற்றாலும் வந்து எப்படி சொல்கிறேன், நெக் டு நெக்கில் தான் இருக்கும், மிகப்பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு 2000 இல்லை 3000 வித்தியாசத்தில் தான் வந்து செழியன் ஜெயிச்சாலும் ஜெயிப்பார், இல்லைனா வசந்தம் கார்த்திகேயன் ஜெயிச்சாலும் ஜெயிப்பார். இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்து வரைக்கும் 4 தொகுதிகள், 4 தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 3 தொகுதியை ஈஸியாக வின் பண்ணுறாங்க. யார்? அதிமுக. ஒரு தொகுதி வந்து இழுபறியில் இருக்குது. ஏன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு முக்கியமான மாவட்டம்னா, ஏன் ஈஸியாக வின் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30,000 வாக்குகள் தான் தோல்வி விட்டான்னு நினைக்கிறேன் ஒரு குமரகுரு அவர்கள். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற இஸ்லாமியர் வாக்குகள். ஸோ அந்த வாக்குகள் யாருக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர் வாக்குகள் ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கு போச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாம் தமிழருக்கு போச்சு. பாஜகவும் தனியாக நிற்கிறாங்க. இப்போ பாஜகவும் அதாவது பாமக அந்த என்டிஏ அலையன்ஸ் இருக்குல்ல, அதுவும் என்டிஏ லைக் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்தால் வந்து வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல் அங்கே காங்கிரஸ் தான் வரணும்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து முடிவு பண்ணாங்க மக்கள். அதனால தான் வந்து அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்குது மலையரசன் அவர்கள். ஸோ அவர் வெற்றி பெறதுக்கு அதான் முக்கியமான காரணம். இந்த தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலின் அவர்களா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த தேர்தல் வேறு, இந்த தேர்தல் வேறு. ஓட் பேட்டர்னே வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறும், இடைத்தேர்தலுக்குமே மாறும், உள்ளாட்சி தேர்தலுக்கும் மாறும். ஸோ இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குமரகுரு ஆகட்டும், அதே போல் அங்கே இருக்கிற பல நிர்வாகிகளாகட்டும் மிகப்பெரிய அளவில் லைக் வேலை செய்கிறாங்க. கள்ளக்குறிச்சி, அதே போல் சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டையில் ஈசி வின்னர் இருக்குது. ரிஷிவந்தியம் பொறுத்த வரைக்கும் செழியன் அவர்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இழுபறி தான், பட் செழியன் அவர்கள் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நன்றி சார். நன்றி.